தேர்ட் சம்முடைய தேர்ட் சப்டிவிஷனும் இதுதான் இந்த லாஸ்ட் சம் ஃப்ரம் திஸ் எக்ஸசைஸா. கிவன் கொஸ்டின் நம்ம ஐன்னு எடுத்துக்கலாம். ஐ ஈக்குவல் டு இன்டெகிரல் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் என்ன இருக்கா 9 + 8x - x ஸ்கொயர் இருக்கு. அது ஆர்டர் எழுதிடலாம். -x ஸ்கொயர் + 8x + 9 அப்படின்னு சொல்லி ஆர்டரா எடுத்து எழுதிட்டோம். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்ல ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரலா 1 டிவைடட் பை ஓகே இப்போ டைரெக்டாக சம்குள்ளே போயிடலாம். நம்ம என்ன பண்ணோம்னா நோட் எழுதிடுறேன். நோட் எடுத்தா கிவன் டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இந்த கிவன் டினாமினேட்டர் எழுதுறேன். ரூட்டுக்குள்ள இருக்க டினாமினேட்டர் என்ன மைனஸா எக்ஸ் ஸ்கொயர் + 8x + 9 இருக்கா. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நான் இந்த மைனஸ் வந்து வெளியே எடுக்கிறேன். மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் வந்து வெளியே எடுத்துட்டோம்னா -x ஸ்கொயர் வந்து +x ஸ்கொயர் ஆயிடும். +8x வந்து -8x ஆயிடும். +9 வந்து -9 ஆயிடும். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ்னு இருக்கா. மைனஸை மைனஸ் எழுதிட்டேன். உள்ள இருக்க டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் -8x -9 அடுத்ததா இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன டேர்ம் இருக்கோ, எக்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கு 8 இருக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணா அதோடைய ரிசல்ட் 4. அப்போ ஒரு +4 ஸ்கொயரா ஒரு -4 ஸ்கொயரை ஆட் பண்ண போறோம். ஓகேவா, தென் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ்னு எழுதிட்டேன் பிராக்கெட்டுக்குள்ள. இந்த டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் -8x + 4 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து எழுதுறேன். எக்ஸ் ஸ்கொயர் -8x + 4 ஸ்கொயரா. அப்புறம் ரிமைனிங் டேர்ம் என்ன -9 -4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர்னா 16. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸா இதை ஏ எக்ஸ் ஸ்கொயர் -8x + 4 ஸ்கொயர்ங்கிறதா x - 4 உடைய எக்ஸ்டென்ஷன் வேல்யூ. x - 4 எக்ஸா 4 x - 4 உடைய எக்ஸ்டென்ஷன் வேல்யூ தான் எக்ஸ் ஸ்கொயர் -8x + 4 ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஓகேவா, ரைட். இங்க -16 -9 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் -25. இப்போ இந்த பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிற மைனஸால இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணலாம், அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ண என்ன ஆயிடும் -(x - 4) the whole square -(minus) is +25. அது ஆர்டர் எழுதணும்னா 25 -(x - 4) the whole square. இந்த 25 கூட நம்ம 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா உள்ள இருக்கிறது இந்த டினாமினேட்டர் -(x square + 8x + 9) -(x square + 8x + 9) இதை கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட்ல ஷார்ட் அவுட் பண்ணி ஃபேக்டர்ஸ் ஃபவுண்ட் பண்ணோம்னா இதுக்கான ரிசல்ட் வேல்யூ இங்க கிடைக்குதா அப்படின்னு சொல்றேன். ஓகே, இதை ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா இதை எடுத்து கிவன் சம்ல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தேர்ஃபோர் கிவன் கொஸ்டின்ல சப்ஸ்டியூட் பண்ணா இன்டெகிரல் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் இந்த டினாமினேட்டருக்கு இந்த டினாமினேட்டருக்கு பதிலாக என்ன எழுதலாம், கீழே கட்டம் எழுதலாம் 5 ஸ்கொயர் -(x - 4) the whole square x - 4 the whole square அப்படின்னு எழுதிடலாம் dx. ரைட், இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா பேஸ்ல இருக்க இன்டெகிரலா 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் மைனஸ் வேரியபிள் ஸ்கொயர் dx அப்படின்னு இருந்ததுன்னா, கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் மைனஸ் வேரியபிள் ஸ்கொயர் அப்படின்றதுன்னா அதனுடைய ரிசல்ட்டை sin inverse of x by a plus c அப்படின்னு எழுதலாம். இதுதான் நமக்கு தேவைப்படுற ஃபார்முலா. ஓகே, இதை டினாமினேட்டர் ரூட் இருக்கிறதுனால செகண்ட் செட்டா கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் மைனஸ் வேரியபிள் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, செகண்ட் செட்டுடைய ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பேசிக் வீடியோவில் இருக்க பேசிக் வீடியோ ஒரு ரிவ்யூ பார்த்துக்கோங்க. இதுல வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். therefore here the value of a என்ன, a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கா, a க்கு பதிலா 5. அதே மாதிரி x இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கா, x க்கு பதிலா x - 4 இருக்கா. வேல்யூஸ் எடுத்து அப்ரோச் பண்ணிடலாம். therefore given integral i உடைய வேல்யூ is equal to sin inverse of x க்கு பதிலா x - 4 divided by a உடைய வேல்யூ 5 plus c. ஓகே, இப்போ எக்ஸுக்கு பதிலாக x - 4 இருக்கு. அது ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணா x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. 1ங்கிறது ஆல்ரெடி டினாமினேட்டர் இருக்கு, டினாமினேட்டர் போட்டுருக்கும், அதனால இதோட வேல்யூ அப்படியே தான் கிடைக்கும். இந்த x இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸுக்கு பதில் x ஸ்கொயர் இல்லை 2x 3x வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கும். சொல்றது புரியுதா?
எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஃபோர் இருக்கு இல்லையா, அது அப்படியே எழுதிடலாம். இந்த எக்ஸ் மைனஸ் ஃபோரை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ண ஒன்று, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண ஒன்று, அது இங்கே வரும் டினாமினேட்டர் ஒன்னு வரும் பிளஸ் சி. இங்கே ஒன்னே இருக்குங்கிறதுனால நான் டைரக்டாக ரிசல்ட் எழுதியிருக்கேன். அதாவது ஒன்னால் மல்டிப்ளை பண்ண சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ எழுதியிருக்கேன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஃபோரை டிவைடட் பை 5 பிளஸ் சி அப்படின்னு எழுதியிருக்கேன். இதான் சமுக்கான ஃபைனல் ரிசல்ட்டை வீடியோவை பாஸ் பண்ணி காப்பி பண்ணிட்டுங்க. தேங்க்யூ எவ்ரிஒன்.